ஒரு தீவு ஃபுல்லா பெண்கள் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு, அவங்க வயசே ஆகாம இருக்க ஒரு மேஜிக் சீடை பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு அந்த தீவுக்கு பேரு வெர்ஜின் ஐலாண்ட்னு ஒரு ரூமர் பரவுது. இந்த ரூமரை கேள்விப்பட்டு நிறைய பேர் அந்த தீவை தேடி போறாங்க. அதுல வில்லனும் ஒருத்தன். அவன் இம்மார்டலா இருக்கணும்னு அந்த தீவை தேட நிறைய பேர் அனுப்புறான். ஆனா போனவங்க யாருமே திரும்பி வரவே இல்லை. அப்போ அந்த வில்லன் அந்த தீவை கண்டுபிடிக்க நிறைய காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான்னு நியூஸ்ல எல்லாம் போடுறாங்க. இதை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டும் அந்த தீவுக்கு போக முடிவு பண்றாங்க. ஏன்னா ஹீரோவோட அப்பா ஆல்ரெடி அந்த ஐலாண்டுக்கு போயிருப்பாரு. அவரு திரும்பி வரவே இல்லை. இவங்க 2 பேர் மட்டும் தனியா அந்த தீவை கண்டுபிடிக்க கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட 2 மாசமா கடல்ல அந்த தீவை தேடி அலையிறாங்க. ஃபைனலி இவங்க அந்த தீவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா கடல் சீற்றத்தினாலையும் ஆபத்தான பாறைங்கனாலையும் இவங்க ஸ்விம் பண்ணி போறாங்க. அடுத்த செகண்ட் 2 பேரும் அந்த தீவோட கரையில கண்முழிக்கிறாங்க. அவங்கள சுத்தி வெறும் பெண்கள் ஆர்மியா நின்னுட்டு இருக்கு. 2 பேரையும் அவங்க அடைச்சு வச்சிடறாங்க. கிட்டத்தட்ட 500 வருஷமா இங்க யாருமே வந்தது இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க 2 பேர்னால அதை நம்பவே முடியல. எல்லாருக்கும் 500 வயசு ஆகுதுன்னு. அன்னைக்கு நைட்டு இவங்க 2 பேரும் அவங்க அடைச்சு வச்ச கேஜ்ல இருந்து தப்பிக்கிறாங்க. அங்க இருந்து தப்பிக்கிற வழியை கண்டுபிடிக்க தனித்தனியா போறாங்க. அப்போ ஹீரோ தெரியாம அந்த பெண்கள்லாம் குளிக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அது தெரிஞ்சு அங்க இருந்து தப்பிக்க பார்க்கும்போது அவங்க கிட்ட மறுபடியும் மாட்டிக்கிறான்.